முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சுக்குநூறாக உடைந்ததுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றதற்கு பின்னர் உட்கட்சி பூசல் மற்றும் கோஷ்டி பூசல் தலைவிரித்து ஆடுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற சீனிவாசனுக்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதுடன் அவரை மாற்ற வேண்டுமென ஓராண்டாக பலரும் முயற்சி செய்து வருகின்றனர். திருச்சி மாநகரில் கோஷ்டி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து திருச்சி மாநகரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. அதிமுகவில் கட்சி பதவி வேண்டுமென்றால் கட்சிக்கு துரோகம் செய்திருக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை கேவலமாக விமர்சித்து இருக்க வேண்டும், கட்சி பணிகளை செய்யாமல் பணம் பெற்றுக்கொண்டும் உறவினர்கள் மற்றும் குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும் பதவிகள் வழங்கப்படும், மாற்று கட்சியினருடன் இரண்டாம் கட்ட தொடர்பில் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்து வேதனைகளை வெளிக்காட்ட துடிக்கும் திருச்சி மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உண்மை தொண்டர்கள் என்ற பெயரில் திருச்சி மாநகரின் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் அந்த கட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.